ஏயா ஓன் தொடையவே தட்டிட்டு உசுங்குற? அட மூட்டை பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சுதியா? நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம், பி குரூப் ரத்தம். மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம். மூட்டை பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும். அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மணியே. நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன். என்ன தூக்கு கைதியா மாத்திடாதீங்க. சும்மா என்ன நீ சங்கீதத்தை ரசிக்க தெரியாத ஞான சூன்யமா இருக்க? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். இளையராஜா இன்னிசை மழைய காதுல அள்ளி ஊத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது தொண்டையாடா. அந்த வர்றாரு, அவருக்கு இருக்கிறது தொண்டை. அவர் பாடுறது பாட்டு. அருண் அருண் அருண், நீ வெளியே போய் பாடும்போது நான் உள்ள வந்துடுறேன். நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன். எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு? கவலைப்படாத, உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன். பைனான்சர்கள் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை. படம் எடுக்கலாம். உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா? ஏண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறிய வெக்கமா இல்ல? இங்க பாருடா, நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம். கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா. எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி. கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க. அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறான் இல்ல? இங்க பாராடே, எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம். அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நீ கவரிமான் இனமா? நைனா கொஞ்சம் குனி. தலைய பாரு, காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி. ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா. ஏன்னா டேய், நீ எனக்கு புள்ளையா பிறந்து என்னடா செஞ்சிருக்க? நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது? அதுவும் 1 2 5 பொண்ணு, அதுக்கப்புறம் 6வதா நானு. தேவையா? எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவம் இருந்து பெத்தண்டா. ஆமா, இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி. தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு. நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடமில்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பண்றது? இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும். அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலேயாச்சும் அழுதுருக்கணும் நைனா. ஏய், உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறவனே ஐயலக்கா ஐ ஐயா ஐ ஐயா ஐ ஐயா. அதை ஏன்டா வதைக்கிற? உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க. உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளியம்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும். ஏன்னா எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இடிச்சவா நாடு பாரு. உன்னை புள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்க மாட்டிட்டு தொங்கணும்டா. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். சொல்லாத, செய். என்ன படையா, இது அவசியமா? வேலை இல்லாதவன் என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா. நாக்கு நீண்டும், கண்ணு 2 வெளியே வந்துரும். அப்படியா? நான் பார்த்தது இல்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? 3 மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. டேய், அவங்களையெல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா. இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுன்னு வேண்டிக்க போ. நமஸ்காரம் சாமி. இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க? ஏதோ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன். பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க. அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா? ஆமா. நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க? வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியல் என்ன கார்பரேஷன் பைப்பா? இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக. பூவும் புஷ்பமா 2 வேற வேறயா? சரி, மிச்சத்தை என்ன பண்றீங்க? என்ன மிச்சம் இருக்க போகுது? ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்.
பலா, நான் ஜெயிலுக்கு போறேம்மா. ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றல. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு போறீங்க? நீங்க ஜெயில வார்டனா இருக்கிறது சரி, அதுக்காக இப்படியா? டியூட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்கப்பா. சென்டிமெண்டா? அப்பா, நம்ம மேல வீதி புளிய மரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம். ரொம்ப சக்தி உள்ளவராம். நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடுக்கு நாடு இல்லாம நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு உண்டியல்ல காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை திறக்கணும். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல. மட்டும்தான். உங்க அப்பா இந்த நாட்டை உணர்ந்தவன், அளவோட பெற்றிருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி. நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, கொப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை. அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். நீ அங்கேயே சாமி கும்பிட்டுக்க. சரி, நான் வரேன் சாமி. இது உண்டியல் தான், இதையே போட்டுருங்க. தேங்க்ஸ். இப்படி சில்லற பணக்காரன் ஆயிட்டியாடா? ஏண்டா 5 பைசா 10 பைசாலாம் நீ பொறுக்குனீனா, நோட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். அப்படியா மகனே? இப்படி தரம் பிரிச்சு என்ற அளவுக்கு எங்கடா சம்பாரிச்ச? ஆகா, கண்ணு போடாத நைனா. நீ எல்லாம் என்னை எப்படி திட்டின? கடவுள்னு ஒருத்தன் இல்ல, அவன் கண்ணை திறந்துட்டா. இப்ப சம்பாதிக்கிற. சம்பாதிப்படா. கடவுள் கண்ணை திறந்தா, நீ உண்டியல திறந்துட்ட. சார், என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? அவன வீட்டுக்கு வீடு மரம் வைங்கடான்னா, மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க. பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா விட்டுருவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயிலை கட்டி மரத்தடியில சின்ன உண்டியலா வச்சா புடிச்சிருவீங்க. ஐயா, இந்த சம்பாத்தியத்துல நைனாவும் சாப்பிட்டுருக்காரு. அவரே புடிங்க. உண்டியல் வச்ச நீதானடா? அட பாவி புள்ளையாடா நீ. எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய இப்பவே வைக்கிறியாடா? ஐயா, சில்லறை அள்ளுறாரு. சும்மா தொட்டு பார்த்தேன். உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லறை கைதிங்களுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு. விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே. கோவிச்சுக்காதீங்க சாமி. இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அது சரிடா, என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது, ஒன்னு நேரம் மரத்துக்கு மரம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பான மாதிரி. நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க, நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா? 2 பேரும் மாமியா வீட்டுக்கு வந்துட்டோமே. கவலைப்படாதீங்க, இத வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம். சுதந்திர தாகம். அண்ணே, என்ன செஞ்சுட்டு உள்ள வர? ஏன் சொன்னா விடுதலை வாங்கி கொடுத்துருவியா? முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழிய பாடுறா. நீ என்ன செஞ்சுட்டு வந்த? இல்ல ரிமாண்ட் 8 நானே அடிச்சேன். 8 அணாவுக்கெல்லாம் ஒரு ஜெயிலு, குறுக்க 4-5 கம்பி, உனக்கு காவல் காக்கிறதுக்கு 2 போலீஸ், 800 ரூபாய் சம்பளம். கட்டுப்படி ஆக மாட்டா சர்க்காருக்கு. எந்த ஊர்ரா? கோயம்புத்தூர். ஊர் பேரையே கெடுத்திருக்கான். கோயமுத்தூர்ல பிறந்துட்டு 8 அணாவாட அடிக்கிறது. 50-100 அடிச்சா என்னடா? தரித்திரம் முடிச்சவன. நீங்க என்ன செஞ்சிட்டு உள்ள வந்தீங்க? சிவன் கோயில் லிங்கத்தை திருடிட்டு ஜம்ப் பண்ணி சிவரேறி குதிச்சாரு அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்தது. ஆமா. அது இவர்தான். இவர் பேரு ஜம்ப் லிங்கம். எத்தனை மாசம்?
9 மாசம். உங்க சம்சாரத்துக்கு கேட்கல, உங்களுக்கு கேக்குறேன். எனக்கும் 9 மாசம் தான். மாச கணக்குல ஜெயில இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் வருஷ கணக்குல ஜெயில இருந்திருக்காங்க. டேய், இந்த ஒண்ணு வருது பாத்தியா, மூங்கி தப்பில ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு. ஏண்டா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறோம். இவர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு. எலும்ப எண்ணிடுவேன். எங்க எண்ணுங்க பாக்கலாம். நீங்க எலும்பு என்னங்க, நாங்க கம்பி எழுறோம். இருக்கிறது 7 கம்பி, அது எத்தனை நாளைக்கு என்றது? ஏண்டா பல்லு வலியா? நீங்க அறிவு கொழுந்துனே. கிள்ளி வாயில போட்டுக்க. வாயில எவனோ அடுப்பத்த வச்சிருக்கான். வார்டன் சார், இவர் உடல் இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் 8 நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவார். இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவுல அடைங்க. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்றீங்களோ? விலகிய யாரையாவது புல்லு புல்லு சொல்ற கிணறு தோன்றது? ஏன் அழுகுற? எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சுங்க, அதான் அழுகுறேன். ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பார்க்க வேண்டியதானே? செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரு? கொலையாகி செத்து போயிட்டாருங்க. கொலையாளிய பிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப எந்த ஜெயில இருக்கான்? இங்கதாங்க இருக்காரு. இங்க என்ன எனக்கு தெரியாம யாரா அவன்? நான் தாங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அதுக்காக எதுல எடுக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? உன்ன மாதிரி உதவாக்கறங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க. அவங்க கவனிச்சுக்குவாங்க.